கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேம்மா. இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன? என்னெல்லாம் குதிரை தான் சிறப்புன்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. குதிரை தேர் கையில் தூக்கிட்டு வருவாங்கம்மா. தேர் வந்து 142 தேர். எத்தனை நாளா இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு? இது வந்து இந்த ஆடி மாதம் முழுக்க நடக்குமா? 25 நாளாக நடந்துட்டு இருக்குது. ஃபேமிலியா நீங்க வந்திருக்கீங்க? ஆமாங்கம்மா ஆமாங்க. மூணு நாள் கையிலேருந்தே தூக்கிட்டு வருவாங்க. அந்த கோயிலேருந்து இங்கே வனத்துக்கு வந்து கையிலே எடுத்துகிட்டு வருவாங்கம்மா. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் அப்படியே எடுத்துகிட்டு ஓகே சரி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 20 வருஷமா வரோம் பக்கம். எந்த ஊர் நீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கம் சின்னப்பம்பட்டி சின்ன பிள்ளையூர்லேருந்து வந்துருக்கோம். சேலத்துலேருந்து இவ்வளோ தூரம்? சேலத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 5 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்தது நல்ல முறையாக இருக்கிறோம். 5 வருஷம் நல்லா வண்டி நிலம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுனால நல்ல முறையாக வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் கோயிலோட சிறப்பு அம்சம் இப்போ நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெருமை சேர்க்கிற அளவுக்கு கூட்டம், பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான இடம், அது எல்லாம் தூரி அது குதிரை பல விதத்தில் எல்லாமே அப்பா அம்மாவை தவிர அனைத்து பொருளும் இங்கே வந்தால் குருநாதர் கோயிலுக்கு கிடைக்குங்கிற மாதிரி வருது. நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக இந்த மாதிரி வந்துட்டுருக்குறோம். தலைமுறை இங்கே வந்துட்டுருக்குறோம். தேங்க்ஸ். எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? இது ஒரு 23 வருஷமாக வரோங்கண்ணா. சேலம் மாவட்டம் பொங்கோடாவரம் வட்டம் தங்காய் கிராமம். சேலத்துலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே ஆமாங்கண்ணா ஆமாம்மா. இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன? வந்து ஏதோ எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுது. எவ்வளோ மன அழுத்தமாக இருந்தாலும் இங்கே வந்தால் நல்லா இருக்கிறோம். வருஷம் முழுசுமே நல்லா இருப்போம். ஒரு மட்டும் வந்தால் வருஷம் முழுசாக நல்லா இருப்போம். இந்த கோவில் ஃபேமஸான கோவில்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இல்லை ஆமாம் உண்மைதான். ஐயோ உண்மைதான். அந்த எந்த காலத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சது இது தான் சுயமாக இருந்துச்சு கோயில். இருக்காது விசேஷமாக ஒன்று இருக்காது. நீட்டாக இருக்கும் கோயில். அந்த இதாக இருக்காது. எவ்வளோ மனக்கவலையாக இருந்தாலும் தீர்ந்துடும். வெளியிலேருந்து வராங்க. வெளி மாநிலத்தில் கூட வராங்க. வெளி மாநிலத்துல ஆமாம் நிறையா வராங்க. அந்த குதிரை சந்தை இங்கே ஃபேமஸ்னு சொல்லிட்டு ஆமாம் குதிரை சந்தை. ஆமாம் குதிரை சந்தை நல்லா ஃபேமஸ். நல்லா 5 லட்சம் வரலும் போயிருக்குது ஒரு குதிரை. 5 லட்சம் போயிருக்குது. ஆமாம் குதிரையே 5 லட்சம் போயிருக்குது ஒரு குதிரை. இப்போ எங்கள் கண் முன்னாடி வேற ஆச்சு. பாட்டு தான் வரும். எல்லாம் இன்னையோட முடிஞ்சதா? இல்லை முடிந்து இருந்தாலும் ஒரு வாரம் ஒரு 5 நாளைக்கு இந்த 1-2 கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. கிடை வெட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் குதிரை எல்லாம் இன்னையோட போய் அன்னையார் போயிடும். ஆமாம் கண்ணா. ஒட்டம் கூட வந்துருது. ஒட்டம் வந்துருக்குது. ஒட்டகம் வந்து அங்கேருந்து ஆசிரத்தானது அங்கே வந்து வந்துருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல. நல்லா ஃபேமஸான கோயில் வச்சுக்க. குருசாமிநாதர் கோயில்னாவே இது நல்லா வெளியில் நம்ம மாநிலத்துக்கு நிறைய வெளியிலேருந்து பரம்பரையாக வராங்க. மாடெல்லாம் நல்லா நிறையா வடத்தி மாடு தருமபுரியிலேருந்து வருது. அதுவும் அந்த இடத்துல வருது. நிறையா வருதுலாம். நிறைய ஊர்லேருந்து இந்த இங்கே ஆமாம் பரம்பரையாக போன பேர் போன கோயில் இந்த கோயில். சரி ஓகே கண்ணா. நாங்கள் ஒரு 10 வருஷமாக வரோம். நல்லா சிறப்பாக இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் வந்து 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிற காலத்துலேருந்து இருக்க வருஷம் பூரா வந்து கூட்டம் அதிகமாக தானாலும் குறையறதில்ல. அதனால் வந்து நல்ல ஒரு என்ன வேண்டித்தலை வச்சாலும் எது வச்சாலும் ஃபேமஸ், சரியான ஃபேமஸு. குருநாசாமி கோயில்னாவே நல்ல ஃபேமஸு. அதனால வந்து என்ன நம்ம இந்த கோயிலில் நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோமோ அது வேண்டியதெல்லாம் நல்லா நிறைவேறுது. நாங்கள் வருஷம் 2 கடாய் 3 கடாய் கொண்டாந்து வெட்டிக்கிட்டே தான் போயிட்டுருக்குறோம். 2-3 கிடாய் வெட்டி நம்ம இன்னைக்கு கூட 2 கடாய் வெட்டணும். ஆமாம் பொங்கல் கொண்டு வந்து இங்கே ஆக்கி உரம்புரை கூட்டு வந்து இங்கே போட்டு நீட்டாக போயிடுவோம். சரி. ஆத்தூர் தானே கெங்கவல்லி. இங்கே 100 மைல் தூரத்துக்கு தான் இருக்கிறோம். 120 மைல். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க? ஆமாம் வருஷம் வரும். வருஷம் ஒரு கடாய் 2 கடாய் வெட்டிகிட்டே இருப்போம். நல்லா ஃபேமஸாக நடாது. இது வந்து லட்சக்கணக்கான பேர் இதில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா சிறப்பான வேலையை, சிறப்பான பண்டிகை, சிறப்பான விஷயம். சரி போம்மா. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்துருக்கீங்கண்ணா? இந்த கோயில் 6 வருஷமாக வரும். இந்த கோயிலுக்கு வரது உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு? சிறப்பெல்லாம் எடுத்தது நிறையாத்தது. ஓகே. இது வந்து தேர் குதிரையெல்லாம் வாங்குவீங்களா? குதிரை மாடு இதெல்லாம் அதெல்லாம் நிறைய குதிரை நிறையா வரும். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. இங்கே எத்தனை நாள் இங்கே இருக்கீங்க? இன்றைக்கி தான் வந்துருக்கீங்களா? இன்னைக்கு தான் வரும். ஓகே. எத்தனை நாள் ஸ்டார்ட் ஆகும்? எத்தனை நாள் இருக்குது இந்த கோயில்? இது வந்து ஆடி 1 பிறந்து 10-15 ஸ்டார்ட் ஆகிடும். ஆடி இல்லை எத்தனை நாளைக்கு இருக்குண்ணே இந்த மாதிரி கூட்டம்? எத்தனை நாளைக்கு வரைக்கும் கூட்டம் வந்து இப்போ முடிஞ்ச டைம் வந்து லாஸ்ட் டைம் முடிஞ்சு போயிடும். நாளைக்கு கூட இருக்கும். நான் மற்ற நாள் இருக்கும். ஓகே. அது கூட ஆடியில் முடிஞ்சு போச்சுன்னா இருக்காது. பாவனி 1 போச்சுல அது வரைக்கும் இருக்கும். ஓ சரி. நாளைக்கு 2 நாள் கூட இருக்கும். அது மாதிரி கூட இருக்கும். நாளைக்கு மட்டும்தான் இருக்காது. அவ்வளோதான் முடிஞ்சதுங்களா? ஓகே. இப்போ அது நேற்றோட முடிஞ்சது. நேற்றெல்லாம்
இப்போ போய் பார்த்தேன் குதிரையில எதுவுமே இல்லை. நேற்றுலாம் புல் போட்டோம், கூட குதிரை புல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கூட ஆடி ஒன்று ஆடி நல்லா இருந்துச்சா, கூட்டம் கம்மி எல்லாம் முடிஞ்சதுனால போயிடும். அப்போ ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஒரு 8 நாளுக்கு மட்டும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்புறம் 8 நாள் 10 நாள் கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க. ஆடி ஒன்று போதாலும் 5 நாள் 5 நாள் கொஞ்சம் கூட்டம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு மேலே கூட்டம் வராது. ஓகே. ஆடி தை ஆடி ஒன்று வந்து கூட்டம் வராது. ஓகே. இது கூட லாஸ்ட் கூட நாளாவே முடிஞ்சிடும். ஓ சரி. நம்ம வந்து நம்ம ஊர் முன்னாடி யூடியூப் சேனல் வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சின்னப்பம்பட்டியிலேருந்து வந்துருக்கிறோம். வருஷம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு குதிரை சந்தையெல்லாம் பார்த்து போவோம். இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. ரொம்ப ஃபேமஸ். உலகத்துலேருந்து எல்லா ஜனமும் இங்கே எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு? நாங்கள் வரோம் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்து ஏதாவது பயன் நன்மை? நல்லா இருக்குது அதில் போனால் நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு? நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டுருக்குறோங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன? சிறப்பாக வந்து தேர் திருவிழா நடக்குங்க. தூரி மாட்டு சந்தை குதிரை சந்தை எல்லாமே நடக்குங்க. மைசூர்லேருந்து குதிரையில் வருங்க. மைசூர்லேருந்தே வராங்க. ஆமாம், ஒரு 3 ஸ்டேட்லேருந்து எல்லாமே ஆற்று பறவை சொல்லுவாங்க, இங்கே எல்லாமே குதிரை கொண்டு வருங்க. ஆமாங்க. அப்புறம் இங்கே வந்து கறி விருந்து ஃபுல்லாக நடக்கும். கிடா வெட்டி சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பம்சங்க எல்லாமே. சரிங்க. கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் இந்த 10 வருஷமா வரேங்கண்ணே. ஓ 10 வருஷமா வரீங்க. கடாய் கொண்டு வந்து பொங்கல் வச்சுட்டு போவோம். நல்ல நன்மையாக எங்களுக்கு இருக்குது. நல்லா வச்சிருக்குது கடவுளில், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சேமரமாக இருக்கிறோம், வந்துக்கிட்டே இருக்கிறோம். சாமியோட பேர் என்னங்கக்கா? கோவில் பேர் குருநாசாமி. சின்ன குருநாதர், பெரிய குருநாதர். நீங்கள் இப்போ என்ன கடாயை வெட்டி சமைச்சிட்டு இருக்கிறோம். சாப்பாடு எல்லாரையும் விருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டியாந்து நீட்டாக இருக்கிறோம், வச்சிருக்குது கடவுள். நீங்களும் வாங்க சாப்பிட்றலாம். எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். சாப்பிட்ற நல்லா சாப்பிட்டு போகலாம். திருப்தியாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டா. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாவே வருஷமும் நல்லா நிரஞ்சியமாக வச்சிருக்குது கடவுள். திருப்தியாக இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் நான் 5 வருஷமாக வரேன். இது 14வது வருஷம். வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதலை வச்சா எனக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நினச்சோம்னா வச்சுக்கோ, சாமி குருசாமி அப்படின்னு சொன்னோம்னா நினச்சோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அது நிறைவேற்றும் இந்த சாமி பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய குலதெய்வம் பேர் நான் நினைக்கிறேன். குட்டி இந்த சாமியோட பேர் என்னங்கண்ணா? குருசாமி. நான் குருசாமி தான் குட்டி எனக்கு தெரியும். அங்கே பக்கத்தில் பெருமை கோயில் இருக்குது. அதே சம்மதியில் பெருமை கோயில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் குருசாமின்னு மட்டும்தான் சொல்லுவோம். அது பக்கத்தில் பெருமை கோயில் இருக்குது, இருந்தாலும் குருசாமின்னு தான் சொல்லுவோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இதோட 16 வருஷம் வந்திருக்கணும் குட்டி. 16 வருஷம் வந்திருக்கீங்களா? 16 வருஷம் நான் வந்திருக்கேன். இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 25 வருஷமாக வர்றோங்க. 25 வருஷமா வந்து 25 வருஷமாக வர்றோங்க. இந்த சாமியோட பேர் என்ன? குருநாதன். குருநாத சாமி. ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்திருக்கீங்க? குடும்பத்தோட வந்திருக்கிறேங்க. இவங்க எல்லாருமே உங்க குடும்பம்? அவங்க தனி. மாமா பேர் கூட குருநாசாமி தான். உங்க மாமா பேரு குருநாசாமி தான். உங்க குலதெய்வ கோயிலா இது? இல்லைங்க, குலதெய்வ கோயில். எங்கள் குலதெய்வம் பெருமா கோயில். நாங்கள் எப்பயுமே பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம். நான் இப்போ 40 வருஷமாக வரேங்க. நீங்கள் 40 வருஷமாக? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊர் பக்கத்து ஊரில் வந்து குடியிருந்தோம். அப்போ புதுசு, எங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ எனக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான். எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை. அப்போ வந்து தேர் வரும். புதுசாக அந்த தேர் வரும்போது நான் உளுந்து அழுதேன். எனக்கு ஒரு ஆம்பளை பையன் கிடைக்கணும்னா அதே வருஷம் தான் எனக்கு ஆம்பளை பையன் கிடைச்சிட்டேன். இன்னைக்கு 40 வருஷம் ஆகுது. 39 வருஷம் ஆகுது எங்கள் பையனுக்கு இன்னைக்கு. அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகி பாருங்க இந்த 2 குழந்தைங்க. எனக்கு 40 வருஷம். பேர் என்னடா? திவ்யதர்ஷினி. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிடும். எப்பவுமே ஏதோ ஒரு வருஷம் தான் வருவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் வருவோம். அப்புறம் அது மேலே எப்படியா, ஆனால் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இவங்க வந்து சேலம், நாங்கள் வந்து சேலத்துலேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க குடும்பமா? இல்லை, நான் இங்கே குமரபாளையத்தில் இருக்கிறேன். அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே சாமியை பார்த்துக்கோங்க. இவங்களும் 2-3 வருஷம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நோம்பி ஆனால் வந்தால் இங்கே வந்துட்டு போவோம். ஏன்னா எனக்கு வந்து இது எப்பயுமே இப்போ நம்ம கையில் வசதி இல்லை. அதுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்னாலும் செஞ்சிட்டோம். நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் அதெல்லாம் செஞ்சிட்டோம். இருந்தாலும் சும்மா நாசி வந்து பார்த்துட்டு போவோம்.